T20 உலகக்கோப்பை தொடரின் இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோத உள்ளது. இந்த போட்டி கயானா மைதானத்திற்கு மாற்றப்பட்டது. ஏன் என்று புரியாமல் ரசிகர்கள் குழம்பியுள்ள நிலையில் கனமழை பெய்து வருவதால் ஆட்டம் கைவிடப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. ICC T20 உலகக்கோப்பை தொடரின் அரையிறுதிச் சுற்றின் இரண்டாவது போட்டியில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோத உள்ளன. இந்த போட்டி கயானா மைதானத்திற்கு மாற்றப்பட்டது குறித்து பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளன. ஏனென்றால் இரு அரையிறுதி ஆட்டங்களும் ட்ரினிடாட் மைதானத்தில் நடத்துவதாகவே ICC திட்டமிட்டிருந்தது. ஆனால் திடீரென இரண்டாவது அரையிறுதி ஆட்டம் கயானா மைதானத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. அதுமட்டுமல்லாமல் கடந்த சில ICC தொடர்களில் ரிசர்வ் நாள் என்பது கட்டாயமாக்கப்பட்டிருந்தது. ஆசிய கோப்பை தொடரில் கூட இந்தியா பாகிஸ்தான் ஆட்டத்திற்கு திடீரென ரிசர்வ் நாள் கொண்டு வரப்பட்டது. ஆனால் ICC T20 உலகக்கோப்பை தொடரின் முக்கியமான இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்திற்கு ரிசர்வ் நாள் ஒதுக்கப்படவில்லை. அதற்கு மாறாக ICC தரப்பில் கூடுதல் நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்கான காரணம் குறித்து ICC இதுவரை எந்த விளக்கமும் அளிக்கவில்லை. கயானா மைதானம் அமைந்துள்ள பகுதிகளுக்கு கனமழை எச்சரிக்கை அளிக்கப்பட்டும் கூட ICC எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மைதானத்தில் மாற்ற முடியாது என்பது ஏற்றுக்கொள்ள முடியும் என்றாலும் ரிசர்வ் நாள் ஒதுக்காதது சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது. அதுமட்டுமல்லாமல் கயானா பிட்ச் ஆப்கானிஸ்தான் தென்னாப்பிரிக்கா ஆட்டம் நடக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் இந்திய அணி ஆட்டம் கயானாவிற்கு மாற்றப்பட்டதால் பயிற்சி கூட எடுக்காமல் தென்னாப்பிரிக்கா அணியுடன் ஆப்கானிஸ்தான் அணி அரையிறுதியில் விளையாடி உள்ளது. இந்திய ரசிகர்கள் மனதில் வைத்தும் ஒளிபரப்பாளர்களின் கோரிக்கையை ஏற்றும் இந்தியா இங்கிலாந்து போட்டி கயானா மைதானத்திற்கு மாற்றப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஆனால் எந்த மைதானத்தில் இந்திய அணி விளையாடினாலும் பகல் போட்டியாகவே ICC நடத்தும். இதனால் கயானா மைதானத்தை விடவும் வேறு மைதானத்தில் போட்டியை நடத்த ஏன் ICC முனைப்பு காட்டவில்லை என்று கேள்வி எழுந்துள்ளது. ஒருவேளை இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது அரையிறுதி ஆட்டம் மழை காரணமாக கைவிடப்பட்டால் இங்கிலாந்து மட்டுமல்லாமல் மற்ற நாட்டு கிரிக்கெட் வாரியர்களும் கண்டனம் தெரிவிக்கும். அதேபோல் இங்கிலாந்து மட்டுமல்லாமல் ஆஸ்திரேலியா முன்னாள் வீரர்களும் BCCI மற்றும் ICC நிர்வாகத்தை கடுமையாக விமர்சிப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.